Hi guys, I am Rajkumar. I am freelancer. Today video நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Google AdSense என்ன AdSense வந்து எப்படி நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதா டீட்டெயில்டா நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்லு வந்து சம் ப்ராப்ளம்ன்றதால மொபைல் வந்து டக்குன்னு பாதிலே வந்து வீடியோ கட் ஆகிடுச்சு. சரியா? ஸோ ஸ்டார்டிங்கே வந்து நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்றது நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டு மோர் தென் ரிப்போர்ட் வந்து ஃபுல்லாக பார்த்துருவோம். சரிங்களா? சரி, இப்போது பிகினர்ஸாக இருந்து என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நான் வந்து எது போல் வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரியாமல் போகலாம், அப்படின்லாம் தெரியாது. ரெண்டுத்தில் எதுனா ஒன்றா தான் இருக்கும். சரியா? இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த டேஷ்போர்டு எதனுடைய டேஷ்போர்டு அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்ன்ற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி, அதனுடைய ஆட்சன்ஸுடைய ஆட்சன்ஸ் வந்து நம்ம என்னுடைய வெப்சைட் லிங்க் பண்ணி நான் மானிட்டேஷன் வாங்கியிருக்கேன். ஸோ அது மூலிமா எனக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்கு. அந்த ரெவன்யூக்கான ரிப்போர்ட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? ஃபார் டேவுக்கு எனக்கு இன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட $80.67 வந்து கிடச்சிருக்கு. சரியா? தென் எஸ்டர்டே, அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $60.70 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் வந்து $337.94 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் மட்டும் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $441.42 வந்து இருக்குது. சரிங்களா? பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $984.25 வந்துருக்கு. லாஸ்ட் பேமெண்ட் வந்து நம்ம எவ்வளோ வித்ட்ரால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா $518.25 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வந்து வித்ட்ரால் பண்ணியிருக்கோம். சரிங்களா? தென் ஸ்டார்டிங்காக சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. சரிங்களா? அது என்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, நண்பா, ஒவ்வொரு நாளும் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது, மல்டிபிள் வெப்சைட்லேருந்து நான் ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். சரிங்களா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்டிங் கிட்டத்தட்ட இப்போ எக்ஸாக்டாக 3 இயர்ஸ் ஆக போகுது. அதாவது ஆயிடுச்சு, ஆக போகுதுன்றதுல ஆயிடுச்சு. ஸோ ஒரு டொமைன் புதுசாக டேக் டவுன் பண்ணி அதில் எப்படி ஆர்டிக்கல் போட்டு அதில் நம்ம எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு A to Z வந்து வீடியோஸ் நம்ம சேனல் கொடுத்துட்டேன். கிட்டத்தட்ட 850 வீடியோக்கு மேலே நான் போட்டிருக்கேன். தொடர்ந்துமே நம்ம வந்து டே டு டேல வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ரிப்போர்ட் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? நீங்கள் வந்து நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து ஃபேக்கான ரிப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் நீங்கள் நினைப்பீங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு போங்க. 1 இயர் பழைய வீடியோ வந்தால் கூட பரவாயில்ல, போயிட்டு நீங்கள் அந்த பழைய வீடியோலாம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தால் தான் நான் இப்போ கரண்ட்டில் எது போல் வீடியோ கொடுத்துட்ருக்கேன், எதனால் நான் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசுகிறன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன். ஒன்று, அது இல்லாமல் எனக்கு ஆகாதவங்க இப்படியும் சொல்லலாம், அல்லது என்னுடைய காம்படிட்டர் இப்படியும் சொல்லலாம், இல்லை என்னுடைய எனிமீஸ்ன்னு சொல்லலாம். இதில் எது ஒன்றாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வெப்சைட்டில் ஆட் வந்து ஆன் பண்ணனாவே டக்குன்னு வெப்சைட்டுக்கு போகிறாங்க, VPN யூஸ் பண்ணுறாங்க, அல்லது ஏதோ ஒரு ப்ராக்ஸி யூஸ் பண்ணி என்னோட வெப்சைட்டுக்குள்ளே வரக்கூடிய ஆட்ஸ் வந்து வேணும்னே கிளிக் பண்ணி விட்டுறாங்க. ஸோ அது போல் கிளிக்கு நடக்குது அப்படின்னா அது வந்து இன்வாலிட் கிளிக்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்படி அந்த போல் ஆடு கிளிக்கு நடந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிறது எல்லாமே மந்த் எண்டில் வந்து மைனஸ் ஆகிப்படும். சரிங்களா? ஸோ அதனால் எப்படி சொல்கிறது, என்னோடய டொமைன் நேம் வந்து காட்ட முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறதால தான் நான் வந்து வெறும் ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு பேசிகிட்டு இருக்கிற சுச்சுவேஷன். புரியுதுங்களா? தென் ஸ்டார்டிங் வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னுடைய வெப்சைட் நேம் அது MrFool.com, MrFOOLL.com, MrFool.com. நீங்கள் அந்த வெப்சைட்டோடைய ரிப்போர்ட்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக 11:40 வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 12:05, 12 வரைக்குமே நான் ரிப்போர்ட் கொடுத்துருப்பேன். ஃபுல்லாகவே அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஒரு நாள் கூட நான் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணுறதில்ல. சரிங்களா? ஏன்னா நமக்கு எடிட்டிங் பண்ணுற அளவுக்கு டைமும் கிடையாது. ஏன்னா ஏகப்பட்ட வெப்சைட் டிசைன் பண்ணுறது, ஆர்டிகல் ரைட் பண்ணுறது, அந்தமாரி ஏகப்பட்ட சர்வீஸ் பேக் கண்ட்ரில் நடந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ வீடியோ எடிட்டிங் எதுவுமே நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. வீடியோ எடுப்பேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவேன், அப்படியே பப்ளிஷ் பண்ணுவேன். ஏன்னா வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் எந்த இடத்துல லேக் ஆகுது, சொன்ன இன்ஃபர்மேஷனை திருப்பி சொல்லிட்டு இருக்கலாம், அந்தமாரி நிறைய இருக்கும். புரியுதுங்களா? ஸோ பழைய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு பேஜ் நான் ரெஃப்ரெஷ் பண்ணால் டுடே வந்து எஸ்டர்டேக்கு அமௌண்ட் மூவ் எல்லாமே A to Z வந்து கொடுத்துருப்பேன். அது இல்லாமல் எந்த ஆட் யூஸ் பண்ணணும், என்ன சைஸ் யூஸ் பண்ணணும், ரெஸ்பான்ஸ் ஆட் யூஸ் பண்ணணுமா, மேனுவல் ஆட் யூஸ் பண்ணணுமா, ஆட்டோ ஆட்ஸ் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வீடியோ கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு போய் பழைய வீடியோஸ்லாம் ஒன் டைம் செக் பண்ணிட்டு வந்துருங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம ரிப்போர்ட்டுக்குள்ளே வரலாம். இப்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக இருக்கும், ப்ரோ உங்களுக்கு மட்டும் எப்படி ப்ரோ ஃபார் டேவுக்கு $100 வருது, $50 வருது, $100 அப்படி சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பதில் என்னென்னா, நம்பர் 1, இந்த ஃபீல்டில் ஆட்சன்ஸ்குள்ளே நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகுறீங்கனாவே ஸ்டார்டிங் எடுத்த உடனே அமௌண்ட்டுக்காக உள்ளே இறங்காது, வேண்டாம். சரியா? இது ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா, யாரும் அது சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெப்சைட்னா என்ன, வெப்சைட்டில் இருக்கக்கூடிய பேக்ஹண்டில் இருக்கிற என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே லேர்ன் பண்ணணும். மெத்தட்ஸ் மீன் என்ன சொல்லணும்னா வச்சுக்கலாம், இப்போ ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO, அதுமாரி SEO, அதாவது ஒரு ஆர்டிக்கல் போடுறோம் அப்படின்னா
நம்ம எந்த கண்டென்ட் டார்கெட் பண்ணணும், எந்த யூசர் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்ல வரேன். சரிங்களா? இதை தாண்டி ஒரு சிலது இருக்குது, ஒரு சிலது என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா பாலிசி வேலிடேஷனுக்குள்ளே போயிடும். புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு யூசர்ஸ் வந்து பிகினராக இருக்கீங்கன்னா மினிமம் 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் டைம் கொடுங்க. உங்களுடைய நாலேஜ் ஸ்பீட் பொறுத்து 6 மாதத்தை கூட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு நினச்சி உள்ளவாங்க. ரெவன்யூ மட்டும்தான் என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் அப்படின்னா அது ஷார்ட் அண்ட் டைம்லேயே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் காலியாக போயிடும், அதாவது சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? சரி, டாபிக்ல வந்தாலாம். இப்போ இந்த டுடே டாலர் வந்து $80.67 வந்துருக்கு இல்லையா? அது வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றது டீப்பாக பார்ப்போம் ஒன்று ஒன்றா. அதுக்கு முன்னாடி இப்போ இந்த $80.67 வந்துருக்குல்ல, இது வந்து என்னன்னா திஸ் மந்த்தில் பாருங்க எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட $441.42 வந்துருக்கு இல்லையா? இது கூட ஆட் ஆகி தாங்க காமிச்சிட்டு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 1 ஹவருக்கு 1 டைம் வந்து என்ன ஆகுனா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு எவ்வளோ பேஜஸ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ பேஜ் ஆர்பிஎம் இருக்குது, சிபிசி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சிடிஆர் வந்து ஐயில் இருக்கா கம்மியாக இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு அப்டேட் காமிச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த விதத்தில் கிட்டத்தட்ட என்னோட வெப்சைட்டுக்கு கிட்ட 1200 பேர், ஓகேங்களா? அதாவது 2 போட்டு கேன்னு இருக்கு இல்லையா, 1 பேஜ் யூஸ்க்கு நிறைய கீழே பாருங்க நண்பா, டுடே ஒன்று இருக்கு இல்லையா, அதில் பாருங்க 1000, அதாவது 1.2 கேனா 1200 பேர். சரிங்களா? ஏன்னா கேனா 1000, எல்னா லட்சத்தில் வரும், எம்னா மில்லியனில் போகும். சரிங்களா? ஸோ 1800 பேர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும், ப்ரோ என்னோட வெப்சைட் கூட ஒரு நாளைக்கு 200 பேர் 300 பேர் வராங்க, அதில் நல்ல ரெவன்யூ சம்பாதிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும் நண்பா. ஆர்கானிக்காக வராங்கன்னா அது பாசிபிள். அதுவே எனக்கு டேரெக்டாக வராங்க, இன்ஸ்டாகிராம், டெலகிராமு, அது போக ஃபேஸ்புக்கு ஆட்ஸ் ரன் பண்ணுறது அப்படிலாம் இருந்துச்சுன்னா வேலைக்கு ஆகாது. சரியா? சரி, இப்போது 1200 பேர் வந்ததால் இந்த $80.67 வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. கீழே பாருங்க கிளிக்ஸ் போட்டு எவ்வளவு இருக்கு, 34 இருக்கு இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ என்னோட வெப்சைட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர் வந்திருக்காங்க ஃபார் டேவுக்கு. சரியா? அந்த 1200 பேர்ல கிட்டத்தட்ட 34 பேர் என்னுடைய வெப்சைட்ல வரக்கூடிய ஆட் விளம்பரங்கள் இருந்துல்ல, அது வந்து அவங்க தெரிஞ்சு கிளிக் பண்ணாங்களோ தெரியாம கிளிக் பண்ணாங்களோ, ஸோ ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. ஆடு கிளிக் பண்ணதால நமக்கு கிட்டத்தட்ட $80.67 வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கலாம், ப்ரோ அப்போ நான் வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 10,000 பேர் வந்தாலும் சரி அல்லது 50,000 பேர் வந்தாலும் சரி, ஆக்சுவலாக நான் சொல்றதே ரொம்ப அதிகம்னா ஒரு 500 பேர்லேருந்து 1000 பேர், அதிகபட்சம் 5000 பேர், எவ்வளோ பேர் வந்தாலுமே சரிதான் நண்பா. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக் நடந்தாதான் ரெவன்யூன்றது உங்களால் அதிகமாக பார்க்க முடியுமா தவிர ஆடு கிளிக்கே நடக்கல, வெப்சைட்டுக்கு வராங்க போகிறாங்க அப்படின்னும் போது ஸோ நமக்கு ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு ரேஞ்சுக்கு ஏகப்பட்ட, நீங்கள் நம்ம எந்த ப்ரௌசர் இப்போ கண்டிப்பாக என் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஒன்று மொபைலில் பார்ப்பீங்க, மொபைலில் பார்த்துட்டு ஒன்று லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுவீங்க, அப்படின்னா சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளகின் யூஸ் பண்ணி அல்லது ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஆடே வரக்கூடாது, பிளாக் பண்ணுற மாதிரி போட்டிருப்பீங்களா மாட்டிங்களா? ஸோ திங்க் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு யூஸரும் இன்னைக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் யோசிச்சு ஆட்ஸ் இப்படா ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்றதான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஆடு கிளிக் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சைடு ப்ராப்பராக டெவலப் பண்ணி கொண்டு போகணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ 1500 பேர்ல 34 பேர் ஆடு கிளிக் பண்ணதால நமக்கு கிட்டத்தட்ட $80.67 வந்து கிடைச்சிருக்கு. அந்த 34 ஆடுகளுக்கும் எந்தெந்த கண்ட்ரியில் நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, இது 4 கண்ட்ரி தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அது கண்ட்ரி காமிக்கலாம், ஏன்னா அந்த இடத்துல டொமைன் வந்து இருக்கு, ஸோ காட்ட முடியாத சுச்சுவேஷன், புரிஞ்சுக்குங்க. தென் இப்போ இந்த டுடேவில் வந்து கிட்டத்தட்ட பேஜ் ஆர்பிஎம் சிபிசி பாருங்கள், ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட். ஒரு பிகினராக இருந்து ஆட்சன்ஸ் ரிப்போர்ட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசினா என்னன்னு தெரியாது இல்லையா? உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, நண்பா அந்த பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட $67 இருக்குது, சிபிசி $2.37. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு யூசர் வந்து தெரிஞ்சு ஆடு கிளிக் பண்ணாலோ அல்லது தெரியாமல் ஆடு கிளிக் பண்ணாலோ நமக்கு வந்து ஒரு ஆடு கிளிக் நடந்தால் கிட்டத்தட்ட $67 வந்து கிடைக்கணும். இந்த பேஜ் ஆர்பிஎம் இருக்கு இல்லையா, அவ்வளோ கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? கிடைக்கல. ஒரு ஆடு கிளிக்கு எவ்வளோ தெரியுமா கிடைக்குது? கீழே பாருங்கள் சிபிசி எவ்வளோ இருக்குது, $2.37 இருக்கு இல்லையா? அப்போனா ஒரு ஆடு கிளிக் நடந்தால் $2.37 வந்து கிடைக்குது. அப்போ ஏன் ப்ரோ மேலே இருக்கிற பேஜ் ஆர்பிஎம் அவ்வளோ கிடைக்கல அப்படின்னா, நண்பா ஒரு யூசர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்குள்ள வராங்க. எக்ஸாம்பிள் இப்போ கார் இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ், இது போல ஆர்டிகல் நம்ம போடுற வெப்சைட்ல. ஸோ அது போல ஆர்டிகலுக்கு உள்ள வந்து ஒரு ஆடு கிளிக் பண்றாரு அப்படின்னா சிபிசி வந்து அதுக்கு வந்து ரொம்பவே ஹை, மினிமம் சிபிசி $150 $350 வரைக்கும் இருக்கும். யூஎஸ் பேஸ் பண்ணி போகிற இன்சூரன்ஸ் பேஸ் பண்ண ஆர்டிகளுக்கு எல்லாம் இருக்குமே. ஸோ அவர் வந்து அது போல ஒரு ஆர்டிகளுக்கு வந்து ஆடு கிளிக் பண்ணால் ஸ்டாண்டர்டாக இருக்கும், தென் பேஜ் ஆர்பிஎம் ஹை ஆகும். ஆனால் நமக்கு வந்து அது போல ஒரு ஆர்டிகளுக்கு வந்து டக்குன்னு வேற ஏதாவது ஒரு பேஜுக்கு போய் ஆடு கிளிக் பண்ணிருக்கலாம், இல்லை அதே பேஜில் கூட அந்த இன்சூரன்ஸ் பேஸ் பண்ண ஆடு வந்து கிளிக் பண்ணாமல் வேற எதனா ஒரு ஆடு கிளிக் பண்ணிருக்கலாம். அது போல அதுபோல் பல இதுவும் இருக்குது. சரிங்களா? ஸோ பேஜ் ஆர்பிஎம்ன்றது ஸ்டாண்டர்டாக இருக்கவே இருக்காது. அதுவுமே வந்து 1 ஹவருக்கு ஒரு டைம் அப்டேட் ஆகிறதுனால அதிகமாக ஆகும், கம்மியாக ஆகும். சரிங்களா? சரி, பக்கத்தில் இம்ப்ரெஷன் எவ்வளோ இருக்குது, 1730 இம்ப்ரெஷன் இருக்குது. கிட்டத்தட்ட என்னோட வெப்சைட்டுக்கு 1200 பேர் வந்திருக்காங்க இல்லையா?
1200 பேருக்கு கிட்டத்தட்ட இம்ப்ரெஷன், ஒரு குவாலிட்டியான இம்ப்ரெஷன் வரணும்னா மினிமம் 5000 தாண்டி இருக்கணும். ஆனால் இங்கே வந்திருக்கிறது எவ்வளோ, 1000க்கு வெறும் 1730 இம்ப்ரெஷன். அப்படின்னா வெப்சைட்டுக்கு வராங்க, ஸோ மோர் தென் ஒரு 5 செகண்ட்ஸ் கூட உள்ளே இல்லை அப்படின்றதா ஒரு அர்த்தம். சரிங்களா, உண்மையாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா போயிட்டு ப்ரீ வீடியோஸ் செக் பண்ணுங்கன்றேன். அதாவது ப்ரீ வீடியோஸ்னால் 10 நாள் வீடியோ 20 நாள் வீடியோலாம் இல்லை, போங்க அப்படியே பேக் ஹண்டில் போங்க, ஒரு 6 மாதத்து 1 இயர் வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா ஒரு 500 பேர் வந்தாலும் 1000 பேர் வந்தாலும் எவ்வளோ இம்ப்ரெஷன் இருக்குன்றது அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு 1000 பேர் வராங்கன்னா 4000லேருந்து 5000 இம்ப்ரெஷன் இருக்குன்னா தான் அதுதான் குவாலிட்டியான யூசர். சரிங்களா, வெறும் ஒரு யூசருக்கு ஒரு இம்ப்ரெஷன் வருதுன்னா அது ஒன்று ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்கலாம், இல்லைதே நீங்கள் என்ன பாட் டிராஃபிக் உள்ளே கொடுத்துருக்கலாம், இல்லையா வெப்சைட்டுக்கு ஆளுங்க ரீடைரக்ஷன் மாதிரி ஏதோ ஒரு, அதாவது மூவிஸ் எல்லாம் நிறைய பேர் டெலகிராம் லிங்க்லாம் டவுன்லோட் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுபோல் ஏதோ ஒரு ரீடைரக்ஷன் அந்த மாரி கொடுத்துருந்தா கூட இது போல தான் கொண்டாடி வைக்கும். ஸோ குவாலிட்டியான யூசர்ஸ்க்கு மினிமம் 1000 பேஜுக்கு 1000 இம்ப்ரெஷன் தானோன்றது தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா, தென் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் இம்ப்ரெஷனுக்கு காசு வராது, ஆடுகளுக்கு தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். மோர் தென் இம்ப்ரெஷனுக்கு காசு வந்தால் கண்டிப்பாக எந்த அளவுக்கு வரும்ன்றது ரிப்போர்ட் நான் கொடுப்பேன். சரியா, சரி கீழே பாருங்க பேஜ் சிடிஆர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2.82% இருக்குது. நண்பா நல்லா புரிஞ்சுக்குங்க, பேஜ் சிடிஆர் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே 10க்கு மேலே போகக்கூடாது. 10க்கு மேலே போயிடுச்சுன்னா ஆலிமிட் வரும். ஆலிமிட் வராமல் இருக்கணும் அப்படின்னா பேஜ் சிடிஆர் 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணிக்கங்க. சரிங்களா, ஸோ அது எக்ஸாக்டிங்காக எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா, உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு 250 பேர் வராங்க, பேஜஸ் 250 பேஜஸ் வருதுன்னா 2 ஆடுகளுக்கு, புரியுதுங்களா? அப்போ 1000 பேர் ஃபார் டேக்கு வராங்கன்னா 4 ஆடுகளுக்கு இப்படி இருக்குன்னா 0.7% வந்து உங்களுக்கு சிடிஆர் இருக்கும். சரியா, தென் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு 1000 பேர் வராங்கன்னா 50 ஆடுகளுக்கு வரைக்கும் சாதாரணமாக நடக்கலாம். பேஜ் சிடிஆர் 5% தான் இருக்கும், 10க்கு மேலே போகவே போகாது. ஓகேவா, ஸோ பேஜ் சிடிஆர் 10க்குள்ளேயே இருந்தாலுமே ஆட் லிமிட் வரும். மோர் தென் அது இன்வாலிட் கிளிக்கால வர்றது. சரிங்களா, தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தென் இல்லை நான் வந்து இப்போ தான் ஒரு பிகினர்ஸாக இருக்கேன், எனக்கு உங்ககிட்ட சப்போர்ட் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட்ஸாக இருந்தால் டைம் முக்கியம் இல்லை, எப்போ வேணால் நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம். மோர் தென் இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற பெய்ட் சர்வீஸ் எல்லாமே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, நம்ம கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. சரிங்களா, கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன் கண்டென்ட் நீங்கள் என்ன கீவேர்ட்ஸ் கொடுத்தாலுமே என்னால் பண்ணி கொடுக்க முடியும். இன்னும் 20 டேஸில் ஆர்டிகல் ரேங்க் ஆகிறத நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். சரிங்களா, அது இல்லாமல் நீங்கள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு கண்டென்ட் ரைட்டிங் தெரியாது, ஒரு எனக்கு ஆர்டிகல் வேணும்னா தாராளமாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ வந்து 1500+ வேர்ட்ஸ் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமன் கண்டென்ட். ஒரு ஆர்டிகல் மேக் பண்ண மினிமம் 4 to 5 hours ஆகும். சரிங்களா, ஸோ உங்களுக்கு ஆர்டிகல் வேணும் அப்படின்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பரே கொடுத்துருக்கேன். ப்ரோ எனக்கு என்ன நிச்சயம் எடுத்து ஒர்க் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நானே ரெஃபரலுக்கு வந்து என்ன பண்ணலான்றது ஐடியா கொடுக்குறேன். சரிங்களா, தென் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது, வேணா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஐசிபிசி கண்டென்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஐசிபிசி கண்டென்ட்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ் யூகே அந்த மாதிரி Tier 1 கண்டென்ட் ஆர்டர் பண்ணி ஐசிபிசி கீவேர்ட்ஸில் பண்ணி கொடுப்போம். இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், இது போல் ஃபுல்லாகவே ஐசிபிசிக்கு பண்ணி கொடுப்போம். அது மூலியமாக உங்களுக்கு பேஜ் அறிவும் சிபிசி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, தென் அது போக முக்கியமாக வெப்சைட் வந்து A to Z வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாகெல்லாம் எதுவுமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ட் ப்ரெஸ் தான். வேர்ட் ப்ரெஸ்ஸில் 1 இயருக்கு ஓசியன் டொமைன் கொடுத்துருவோம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ராட்ச் வந்து டில் எண்ட் வரைக்கும் தெரிஞ்சுக்கணுமா, 15000 பேக்கேஜ். இல்லை ப்ரோ எனக்கு ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் இருக்குது, எனக்கு வெப்சைட் மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னா ஹோஸ்டிங் டொமைனோட 1 இயருக்கு பண்ணி கொடுத்துருவோம், 11000 விருப்பமாக இருந்தால் வாங்க, இல்லைனா வேண்டாம் விட்டுருக்கேன். ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நாம் வந்து அமௌண்ட் ₹1 கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான வந்து டீச்சிங் அங்கே இல்லைனா கற்றுக்க முடியாது. நம்ம வந்து சும்மா பேருக்கு கற்றுக்கிறது வர நம்மக்கிட்ட நீங்கள் எங்கிட்ட வரீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான மெத்தட்ஸ் என்ன, ப்ராப்பரான ரூல் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கணுன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லிவிடுவேன். தென் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் கம்பல்சரி அட்டன் பண்ணி தான் ஆகணும், எந்த ஒரு கம்பலும் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற பேக்கேஜ் இது தான். தென் எங்கிட்ட அமௌண்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னா என்னோட பெட்டராக பண்ணி கொடுக்குறான்னு அவங்ககிட்ட தாராளமாக போய்க்கிங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரீலான்சரும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொட்டேஷன் போடுவாங்க. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் வச்சிருக்க கொட்டேஷன். சரிங்களா, இதோட கம்மியாகவே என்னால் பண்ணி தர முடியும். அது யூஸருடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வெப்சைட் பில்ட் பண்ணும்போது அது அமௌண்ட் வந்து மாற்ற முடியும். ஸோ இது மினிமம் ப்ரைஸ் வந்து 11000, ஆன்லைன் கிளாஸோட 15000. ஓகேங்களா, தென் வெப்சைட் வேர்ட்ப்ரெஸ்ஸில் உங்களுக்கு பில் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள். தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான டொமைன் அத்தாரிட்டி உங்களுக்கு ஏற்றணும், டொமைன் ரேட்டிங் ஏற்றணும் அப்படின்னாலும் பண்ணலாம். மினிமம் பேக்கேஜ் 5000 ஸ்டார்ட் ஆகுது. டொமைன் அத்தாரிட்டினால மினிமம் 55 வரைக்கும் தாராளமாக ஏற்றி கொடுக்க முடியும். வித்தின் ஸ்பேம் ஸ்கோர் 1% தான் இருக்கும், அதுக்கு மேலே ஏற்றலாம் விட மாட்டேன். அது இல்லாமல் நம்ம பண்ணுற ஒவ்வொரு சர்வீஸுமே குவாலிட்டியாக இருக்கும். சரிங்களா, இப்போ ஒரு ஆர்டிக்கல் வேணும் அப்படின்னா அதாவது ஒரு ஆர்டிக்கல் வாங்கி பாருங்கள் எங்கிட்ட, அப்போது அதனுடைய குவாலிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும். அதை தாண்டி நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இல்லை பேக்லிங்க் சர்வீஸ் வேணுமா, ஒரே ஒரு 1000 கொடுத்து 1000 பேக்லிங்க் எடுத்து பாருங்கள், நான் ப்ராப்பராக பண்ணி கொடுக்கணும், எனக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுங்க, இல்லை வேண்டாம். ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறோமா, வெப்சைட் பில்ட் பண்ணி நான் கிளாஸ் எடுக்கிறது நீங்கள் பாருங்கள். கிளாஸ் எடுக்கிறது இன்ச்சு பை இன்ச்சாக சொல்லுவேன்.
ஏன்னா மற்றவங்க கம்பேர் பண்ணும்போது வீடியோஸை கொடுப்பாங்க, நம்ம அப்படி கிடையாது. ஒன்று நீங்கள் இன்னொன்று நான், ரெண்டு பேர் தான் ஆன்லைனில் இருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ஜூம் மீட்டிங் அந்த போல் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் மிரரிங் மூலிமா உங்களுக்கு நான் ப்ராப்பராக சொல்லி கொடுத்துருவேன். புரியுதுங்களா? தென் எல்லா சர்வீஸுமே வந்து நீங்கள் வாங்கி தான் ஆகணும் கம்பல் இல்லை நண்பா. மோஸ்ட்லி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கலாம். சம்டைம் முடியாத பட்சத்தில் தான் நீங்கள் பெய்டு சர்வீஸை ஹையர் பண்ணுறதா இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ உங்களுக்கு டொமைன் அத்தாரிட்டி ஏற்றணும் அப்படின்னா தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள். அதே போல் டொமைன் ரேட்டிங் ஏகிராஃப், டொமைன் அத்தாரிட்டி மோஸ்ட் அப்டேட் ஆகும், டொமைன் ரேட்டிங் ஏகிராஃப் அப்டேட் ஆகும். மினிமம் ரெண்டுமே நம்மளால் 50+ வரைக்கும் பண்ணி கொடுக்க முடியும் பெஸ்ட் குவாலிட்டியில். சரியா? தென் முக்கியமாக பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. நிறைய பேருக்கு பேக்லிங்க்கு இம்பார்ட்டனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் பேக்லிங்க் இல்லாமல் நம்ம வெப்சைட்டுக்கு ஆர்கானிக் டிராஃபிக் கொண்டு வரவே முடியாது. உண்மையாக சொல்லப்போனால் நம்ம வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு அதிகமான பேக்லிங்க்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் டிராஃபிக் வரும். இது 100% உண்மை. இது யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு பேக்லிங்க் சர்வீஸ் வேணால் கனெக்ட் பண்ணுங்கள். ஒரு பேக்லிங்க் ரூபான்னு கொடுத்துட்ருக்கேன். மினிமம் 1000 பேக்லிங்க் எடுத்து நீங்கள் டெஸ்டிங் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏன் ப்ரோ பேக்லிங்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கன்னு கேட்டால் நண்பா, ஒரு பிகினராக இருந்து பேக்லிங்க்னா என்னன்னே தெரியல அப்படின்னா, நம்ம போடக்கூடிய போஸ்டோடைய ஆர்டிகல் வந்து மற்றவங்களுடைய வெப்சைட் ஏதோ ஒரு வெப்சைட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா அது பேக்லிங்க் உள்ள வரும். சரிங்களா? இது வந்து என்ன ஆகுன்னா, கூகுள் வந்து அவங்களோட வெப்சைட்டு க்ரோலிங் பண்ணும்போது நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு பேக்லிங்க் கொடுத்தாலும் நம்ம வெப்சைட்டு சேர்த்து க்ரோல் பண்ணோம். இதுதான் கான்செப்ட் அங்கே. ஸோ உன் வெப்சைட்டுக்கு ஒரு லட்சம் பேக்லிங்க் இருக்குன்னா உனக்கு தான் 10,000 பேர் ஃபர் டேக்கு வருவான். கான்செப்ட் புரியுதுங்களா? ஆனால் இதுக்கு வந்து நிறைய பேர் பேக்லிங்க் பற்றியே பேச மாட்டாங்க. நிறைய பேர் ஆர்டர் எடுக்கணுன்றதுக்காக நான் வெப்சைட் பில்ட் பண்ணி தரேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர, நம்மக்கிட்ட நிறைய கோட்ஸ் இருக்குது அதை வாங்கணும்னு தான் சொல்லுவாங்களே தவிர, பட் இதை பற்றிலாம் எதுவும் பேச மாட்டாங்க. பேக்லிங்க் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதை மாரி இல்லை ப்ரோ நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியுமானா கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன். சரியா? சரி, அது போக வெப்சைட் சம்பந்தமா உங்களுக்கு எனி டவுட்ஸ் இருந்தாலும் கேள்வி கேட்கலாம். இல்லை ப்ரோ நான் வெப்சைட் ஆல்ரெடி வச்சிருக்கேன், வெப்சைட் ப்ராப்பராக ஆட் கிளிக் நடக்கல, ப்ராப்பராக ஆட் வந்து வரல, ஆட் செட்டப் பண்ணி கொடுப்பீங்களா, இல்லை எனக்கு SEO கிளாஸ் எடுப்பீங்களா, அதுமாரி வெப்சைட் சம்பந்தமா உங்களுக்கு அஃபிலியேட் வெப்சைட் வேணும், இ-காமர்ஸ் வேணும், இல்லை பிளாகிங் பண்ணணும், இல்லைன்னா இன்னும் ப்ராடக்ட் நான் செல் பண்ணணும், இல்லை ப்ரோ நான் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன், நான் வந்து ப்ரோட்டீன் பவுடர் சேல் பண்ண ஒரு அமேசான் மாதிரி ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணோம், அந்த மாதிரி அதாவது உங்கள் மைண்டுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அது போல் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு எந்த அளவுக்கு யூனிக்காக ஒரு வெப்சைட் வேணுமோ என்னால் பண்ணி தர முடியும். ஸோ வெப்சைட் பில்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக என்ன ஹையர் பண்ணலாம். தென் மோர் இன்ஃபர்மேஷனுக்கு மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் சொல்லியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அதேமாரி உங்களுக்கு எதனா இன்னும் எக்ஸ்ட்ரா சர்வீஸ் ஏதாச்சும் வேணும், இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? தென் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா டவுட்டாக இருக்குன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்பு, அது போக வாட்ஸ்அப்பு, தென் இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்துலேயுமே கொடுத்து வச்சுருக்கேன். விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஏன்னா சம்டைம் வந்து கால் பண்ணும்போது பிஸின்னு இருக்கலாம், சுவிட்ச் ஆஃப் பண்ணி அப்படி வராதுக்கு வாய்ப்பு இல்லை. சம்டைம் வருது அப்படின்னா டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுறேங்க. அப்படி இல்லை வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பரை கூட மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் கால் பண்ணி பேசுவேன். சரிங்களா? தென் வீடியோவுடைய டியூரேஷன் ஆவரேஜ் இப்போவே 17 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஒன்று ப்ரீ வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக புரியாதுன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா 1 or 2 டைம்ஸ் மறுபடியும் வச்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சரிங்களா? தென் இந்த ரிப்போர்ட்டில் வந்து எஸ்டர்டே லாஸ்ட் 7 days அமௌண்ட்டை பற்றி பேசியிருக்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும். $20 $80 வந்திருக்கு இல்லையா, அது வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே ஆன உடனே டுடேவில் இருந்து எஸ்டர்டேக்கு போயிடும் ஒன்று. அப்போ எஸ்டர்டே இருக்கக்கூடிய அமௌண்ட் எங்கே போகும் அப்படின்னா $60.70 இருக்குல்ல, அது வந்து லாஸ்ட் 7 days இருக்கு இல்லையா, அது கூட போய் ஆட் ஆகிடும். ஆனால் அது வந்து எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணும். எஸ்டர்டேவும் லாஸ்ட் 7 days எப்பவுமே கணக்கில் எடுத்துக்காதீங்க. சரிங்களா? அது ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுரும். டுடே ஓகேவா, டுடேவில் வரக்கூடிய எல்லா அமௌண்ட்டும் திஸ் மந்தில் எப்பவுமே ஆட் ஆகி காட்டும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அது $1 வந்தாலும் சரி, $1 வந்தாலும் சரி, எல்லாமே திஸ் மந்தில் ஆட் ஆகி தான் காட்டும். அதேமாதிரி பேலன்ஸில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து இந்த மாதம் கரெக்டாக ஒரு 20-25 தேதி வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் போட்டுருவாங்க. டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் தான், பேப்பர்லாம் கிடையாது. பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான், ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் நாங்கள். ஓகேங்களா? தென் லாஸ்ட் பேமெண்ட் வந்து $518. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த மந்த் 20 or 21 நமக்கு போட்டு விடுவாங்க. அதுக்கு இருக்கிற இடையில இருக்கிற 20 days அமௌண்ட் இன்வாலிட் கிளிக்குன்னு சொல்லிட்டு மைனஸ் ஆனாலும் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. சரியா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா. மறுபடியும் சொல்கிறேன், மோர் இன்ஃபர்மேஷன் வேணால் கால் பண்ணுங்கள். ஏன்னா ஆர்டர் கொடுக்கணுன்னா தாராளமாக ஆர்டர் கொடுக்கலாம். ஓகேங்களா? எனிவே பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.